ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான வசனம் பார்க்க போகிறோம். என்ன வசனம்னா மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பாட்ட வந்து ஒரு பரிசையை வந்து கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ். சில காரியெல்லாம் பேசும்போது அந்த பரிசையன் சொல்லுவான், பரிசையன் அவனே நினச்சிக்குவான். அவனை வந்து அவன் நீதிமான், நல்லவன் என்று எண்ணத்தை கொண்டு ஏசப்பா சொல்லுவான், என்னோட பிறன் யாருன்னு கேட்கும்போது அப்போ ஏசப்பா ஒரு நல்ல சமாரியன் கதை சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு நபர் வந்து கள்ளர்களால் தாக்கப்பட்டு குற்றுயிராக குலையுயிராக வயலில் போட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட திடீர்னு போயிடுறாங்க. அந்த வழியாக வந்து ஒரு ஆசாரியன் வராரு. ஆசாரியன் வந்து விலைக்கு போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் எந்த உதவி செய்யலை. அப்புறம் ஒரு லேவின் வராரு. லேவின் அவரும் வந்து பார்த்து அந்த அடிப்பட்ட அந்த நபருக்கு அந்த எந்த உதவியும் செய்யாமல் அவரும் விலைக்கு போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவதாக ஒரு நபர் வர்றார். சமாரிய தேசத்தை சேர்ந்த ஒரு சமாரியன் வர்றாரு. அவர் வந்து பார்த்தோன்னா அவன் உண்மையில் மனதுருக்கி இரக்கமுள்ளவனாக இருந்து அவன் காயத்தெல்லாம் துடைச்சி அதுக்கு மருந்து போட்டு அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நபரை அந்த நல்ல சமாரி நபரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இப்போது அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டுட்டு, இவரை பராமரித்து கொள்ளுங்க, இவருக்கு எதனா எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா நான் வந்து மீதி காசு நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல சமாரியன் வந்து இது ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஏன் ஏசப்பா அந்த கதை இந்த ஓமையை ஏன் ஏசப்பா வந்து அந்த பரிசைன்னு சொன்னார்னா, அந்த ஆசாரியர் யாருன்னா அவங்க வந்து வேதத்தை கற்று அறிந்தவர்கள், நல்ல உபதேச சட்டத்திட்டங்களை அறிந்தவர்கள். லேவின்னு பார்த்தோன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய கட்டளை நம்ம சொல்ல போனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ரட்சிக்கப்படாத பிள்ளை மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைனா ஏசப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். ஓகே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அநேகர் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ வேதனையில், எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நானும் தான் அப்படி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் கரெக்ட் கிடையாது. ஏதோ ஒரு தவறு, அவங்க தவறே அவங்க மேலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய கஷ்டம், வாழ்க்கை தோல்வி, ஏதோ அவங்க தப்பாக மேலே இருந்தாலும் ஏதோ ஒரு தோல்வி அடைந்து அவங்க வெக்ஸ் ஆகி நொந்து நூடுல்ஸ் இருப்பாங்க. அந்த டைமில்